Hello everyone, welcome back to NEET Preparation Tamil. இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா anode rays and cathode rays இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஆட்டம் கெமிஸ்ட்ரி கிளாஸ் 11ல வந்து ரெண்டு ரே கொடுப்பாங்க ஸ்டார்டிங்லேயே. ஒன்று வந்து cathode ray, இன்னொன்று வந்து anode ray. ஸோ இப்போ இந்த cathode rayல என்ன சார்ஜ் எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகுது, anode rayக்கு என்ன சார்ஜ் எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகுது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஈஸியாக சிம்பிளாக வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னதுன்னா, கேத்தோட் ரே வந்து கேத்தோடில் ஆரம்பிக்கும். ஓகே, கேத்தோட் ரேயில் ஆரம்பிக்கும். ஆனோட் ரே வந்து ஆனோடில் ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணுறது வந்து கேத்தோட் ரே கேத்தோடை நோக்கி போகும் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. நோ, கேத்தோட் ரே வந்து கேத்தோட்லேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ கேத்தோடில் ஆரம்பித்து ஆனோடை நோக்கி போகும். ஓகே, ஸோ கேத்தோட் ரே வந்து ஸ்டார்ட்ஸ் இன் கேத்தோட் அண்ட் கோஸ் டுவர்ட்ஸ் ஆனோட். அதே இது வந்து ஆனோட் ரே வந்து ஸ்டார்ட்ஸ் இன் ஆனோட் அண்ட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் கேத்தோட். ஓகே, ஸோ இது கேட்க ரொம்ப சாதாரண விஷயமா தான் இருக்கும். ஸோ இப்போ கேத்தோட் ரே கேத்தோடில் ஆரம்பிக்குது, ஆனோட் ரே ஆனோடில் ஆரம்பிக்குது. இதனால் என்ன இப்போது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தோணும். பட் அதில் தான் டீப்பாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிலேயே உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ இப்போ சார்ஜ் என்னது, எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ கேத்தோட் ரே வந்து கேத்தோடில் ஆரிஜினேட் ஆகுது. அதை வச்சு சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொல்கிறேன். ஸோ இப்போது கேத்தோடில் வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டில் எலக்ட்ராலிசிஸ் படிச்சிருப்பீங்க கெமிஸ்ட்ரியில். எலக்ட்ராலிசிஸ் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ இப்போ கேட்டயான் வந்து எதை நோக்கி போகும்? கேட்டயான் வந்து வில் மைக்ரேட் டுவர்ட்ஸ் கேத்தோட், ஆனயான் வில் மைக்ரேட் டுவர்ட்ஸ் ஆனோட். கரெக்டாக? ஸோ இப்போ கேட்டயான் வந்து என்ன சார்ஜ்? ஸோ கேட்டயான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். கரெக்டாக? கேட்டயான் வந்து பாசிட்டிவ். ஆனால் கேட்டயான் வில் மைக்ரேட் டுவர்ட்ஸ் கேத்தோட். கேத்தோடு வந்து அப்போ கேத்தோடு என்னது? கேட்டயான் வந்து பாசிட்டிவ், பட் அது வந்து கேத்தோட நோக்கி போகுது. அப்போ கேத்தோடு வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா ஆப்போசிட் அட்ராக்ட். கரெக்டாக? ஆப்போசிட்ஸ் தான் அட்ராக்ட். ஸோ கேட்டயான் பாசிட்டிவ், அது கேத்தோட நோக்கி போகுது அப்படின்னா கேத்தோடு நெகட்டிவாக தான் இருக்கும். அப்போ தான் அந்த கேத்தோடில் அந்த கேட்டயானை அட்ராக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போது கேத்தோடு நெகட்டிவ். அப்போ கேத்தோட்லேருந்து ஆரிஜினேட் ஆகிற கேத்தோட் ரேஸ் வந்து என்ன சார்ஜ் இருக்கும்? ஆப்வியஸ்லி அதுவும் நெகட்டிவ். ஸோ இப்போ கேத்தோட் ரேவும் வந்து நெகட்டிவ் அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. இஸ் ஆல்சோ நெகட்டிவ். புரிஞ்சுதா? ஸோ இப்படி நீங்கள் ஒரு ரே வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்றது தெரிஞ்சாலே வந்து உங்களுக்கு அதோட சார்ஜ் புரிஞ்சிடும், அதோட சார்ஜ் வந்து அண்டர்ஸ்டூட் ஆயிரும். ஸோ இப்போ கேத்தோட் ரே வந்து நெகட்டிவ். ஸோ அது வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சா அது வந்து எலக்ட்ரான் அப்படின்னு நம்மளுக்கு புரியுது. ஸோ எலக்ட்ரான் தான் வந்து கேத்தோட் ரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ எலக்ட்ரானோட சார்ஜ் என்னது? எலக்ட்ரானோட சார்ஜ் எலக்ட்ரானோடைய சார்ஜ் என்னது? -E அப்படின்னு சொல்கிறாங்களா? ஈனா என்னது? 1.6 × 10⁻⁻19 கூலம்ஸ். கரெக்டாக? ஸோ அதுதான் வந்து ஒரு எலக்ட்ரானோடைய சார்ஜ். அண்ட் எலக்ட்ரானோடைய மாஸ் என்னது? எலக்ட்ரானோடைய மாஸ் வந்து 9.1 × 10⁻⁻31 kgs. ஓகே, ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரானோடைய மாஸு, இது வந்து ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ். ஸோ இப்போ இந்த மாஸ் அண்ட் சார்ஜ் ரெண்டுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஒரு எலக்ட்ரான் எடுத்தீங்க, இப்போது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த எலக்ட்ரானும் எடுத்தாலும் அந்த எலக்ட்ரானோடைய சார்ஜ் வந்து -E இருக்கும். அதோட மாஸ் வந்து 9.1 × 10⁻⁻31 kgs இருக்கும். ஸோ இப்போது ஒரு எலக்ட்ரானுடைய எலக்ட்ரான் பை மாஸ், அதாவது சார்ஜ் பை மாஸ், E/m ரேஷியோ கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. இந்த E/m என்னது? ஒரு பார்ட்டிக்கல் எடுத்து அந்த பார்ட்டிக்கலோட சார்ஜ் எடுத்துக்கோங்க, அப்புறம் அந்த பார்ட்டிக்கலோட மாஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சார்ஜையும் மாஸையும் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா அது பேர் ஸ்பெசிஃபிக் சார்ஜ், அதாவது E/m அப்படின்னு சொல்கிறோம், இந்த சார்ஜ் பை மாஸ் ரேஷியோ. ஸோ இந்த இப்போ ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ் பை மாஸ் ரேஷியோ எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? மாஸ், ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ் வந்து கான்ஸ்டன்ட்டு, ஒரு எலக்ட்ரானுடைய மாஸும் கான்ஸ்டன்ட்டு. ஸோ E/m ரேஷியோ வந்து என்னது? அதுவும் கான்ஸ்டன்ட்டு. ஸோ நீங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த எலக்ட்ரான் எடுத்தாலும் சரி, எந்த ஆட்டமில் இருக்கிற எலக்ட்ரான் எடுத்தாலும் சரி, E/m ரேஷியோ வில் பி கான்ஸ்டன்ட். ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது? எலக்ட்ரான் பை மாஸ் ரேஷியோ ஆஃப் எலக்ட்ரான் வந்து will be constant and not dependent on independent of என்னது? independent of the electrode or the nature of gas. ஓகே, இது வந்து நம்ம NCERTல வந்து டைரக்ட் லைன் இருக்குது. இது வந்து எப்போ வேணாலும் கொஸ்டினாக வரலாம். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இது வந்து கேத்தோட் ரேஸ். இப்போ வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், இதோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் வந்து ஆனோட் ரேஸ் அப்படின்னு. இது கேத்தோட் ரே வந்து இண்டிபெண்ட் ஆஃப் நேச்சர் ஆஃப் கேஸ் அண்ட் இண்டிபெண்ட் ஆஃப் எலக்ட்ரோட். அதோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் வந்து ஆனோட் ரே வந்து டிபெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பட் அது எப்படி அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக? ஸோ இப்போது ஆனோட் ரேஸ் வந்து ஆனோட்லேருந்து ஆரிஜினேட் ஆகும். ஆனோட் என்னது? ஆனோட் வந்து இப்போ ஆனயான் வந்து நெகட்டிவ், ஆனயான் வந்து ஆனோட் நோக்கி போகுது. ஸோ ஆனோட் வந்து பாசிட்டிவ். அப்போது ஆனோட் ரேஸ் வந்து ஆனோட்லேருந்து ஒரிஜினேட் ஆகிறதுனால ஆனோட் ரேவும் பாசிட்டிவ். ஓகே,
ஸோ ஆனோட் ரேஸ் வந்து பாசிட்டிவ்னு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ ஆனோட் ரேஸ் வந்து பாசிட்டிவ். இப்போது ஆனோட் ரேனா என்னது, நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கேத்தோட் ரே வந்து எலக்ட்ரான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆனோட் ரேனா என்னது அப்படின்னு நம்ம என்சிஆர்டியில் படித்தா ஆனோட் ரே வந்து ஜஸ்ட் கேசியஸ் அயான் அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதானா. கேசியஸ் அயான் தான், வேறு ஒன்றும் புதுசாக இல்லை. ஸோ கேசியஸ் அயான், அதாவது இப்போ நீங்கள் எலக்ட்ரான் எடுத்தீங்கன்னா, இப்போ அந்த எலக்ட்ரான் வந்து நீங்கள் எந்த ஆட்டம்லேருந்து எடுத்தாலும் சரி, ஒரு மேக்னீஷியம் ஆட்டம்லேருந்து எடுத்தாலும் சரி, சோடியம் ஆட்டம்ல எடுத்தாலும் சரி, அலுமினியம் ஆட்டம் எடுத்தாலும் சரி, எல்லா எலக்ட்ரானுக்கும் வந்து ஒரே மாஸ் ஒரே சார்ஜ் தான் இருக்கும். ஆனால் இந்த கேசியஸ் அயான் இருக்குல்ல, ஆனோட் ரேஸ் வந்து ஒரு கேசியஸ் அயான். ஸோ இப்போ நீங்கள் மெக்னீஷியமோட கேசியஸ் அயான் எடுத்தீங்க அப்படின்னா அதோட சார்ஜ் வந்து மெக்னீஷியம் அயானோடைய சார்ஜாக இருக்கும், மெக்னீஷியம் அயானோடைய மாஸாக இருக்கும். மெக்னீஷியமோட மாஸ் வந்து 12. ஸோ அதோட மெக்னீஷியமோட அட்டாமிக் நம்பர் 12. ஸோ இப்போ கேசியஸ் அயான் ஆஃப் மெக்னீஷியம் எடுத்தீங்க அப்படின்னா அதோட மாஸ் சார்ஜ் வேறையாக இருக்கும். கேசியஸ் அயான் ஆஃப் சோடியம் எடுத்தீங்க அப்படின்னா அதோட மாஸ் அண்ட் சார்ஜ் வேறையாக இருக்கும். ஸோ லாஜிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஆனோட் ரே வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது அதோட E/M ரேஷியோ, இதோட E/M ரேஷியோ வந்து வில் பி டிபெண்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் கேஸ். நீங்கள் எந்த கேஸ் எடுக்கிறீங்களோ அந்த கேஸோடைய கேசியஸ் அயான் தான் வந்து ஆனோட் ரேயாக மாறுது. ஸோ நீங்கள் எந்த கேஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த E/M வந்து மாறும். ஸோ E/M வந்து டிபெண்ட் ஆன் நேச்சர் ஆஃப் கேஸ். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதோட லாஜிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் இதுதான். ஸோ இதுதான் வந்து ஆனோட் ரே அண்ட் கேத்தோட் ரே. தீஸ் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஆனோட் ரேஸ் அண்ட் கேத்தோட் ரேஸ். உங்களுக்கு இது கன்ஃபார்மாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.